Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம டேஸ்டியா செய்யக்கூடிய வெஜிடபிள் சால்னா எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஏற்கனவே நம்மளோட வீடியோல 3 விதமான சால்னாஸ் ரெசிபி இருக்கு. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமா பட்டை, கொஞ்சம் கல்பாசி இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 4 பீஸ் கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இது மூணையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 10 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் அளவுக்கு எடுத்து 2 கட் பண்ணிட்டு நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன், 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் பீஸையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா தேங்காயும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தக்காளி, இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் கேரட்டை கியூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அதையும் சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 100 கிராம் பட்டாணி, காஞ்ச பட்டாணி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3/4 பதம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா கொதிக்கிற டயத்தில் மீதியும் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த சால்னாவை ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து அதில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்து இது கூட சேர்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலரும் ஆரஞ்சு கலரும் நம்மளுக்கு சூப்பரான சால்னா ரெடி ஆயிடும். இப்போ மொத்தமாகவே ஒரு 20 நிமிஷம் நான் கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லைட்டாக கொதிச்சதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான வெஜிடபிள் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு கோதுமை பரோட்டாவோட சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.